அப்பா. வாமா வாமா வா சங்கி வா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாஸ்கர் உள்ள தனியா தான் இருக்கா, நீ போய் பேசிட்டு இரு. இல்லம்மா நான் பேப்பர் வாங்க போறேன், நீ போ. பயப்படாம போமா. ஹலோ, என்னங்க நாம முதல்ல தனியா சந்திக்கிறோம், அமைதியா இருக்கீங்க. பேச வரலையா? கூச்சமா? சரி, நானே பேசுறேன். என் மனசுல எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்களும் நானும் வாழ போற வாழ்க்கைய பத்தி என் மனசுல ஆயிரம் கனவுகளோட நான் இருக்கேன். நாம 2 பேரும் எப்பவும் ஒன்னா பிரியாம. ஐயோ, உட்காருங்க. இந்த ஏரியாவில் நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாதியா. வெற்றி நமக்கு தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். அரடே வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தீங்கன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏங்க விவசாயோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? இப்பதான் அவங்க உடம்பு தேறிட்டு வருது, அவங்கள பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல சாரதா, நான் ஏதோ தமாஷுக்கு சொன்ன காமெடி. அத போய் என்ன காமெடி வேண்டி இருக்கு? உடம்பு முடியாதவங்கள பார்த்து கிண்டல் பண்றது காமெடியா? இதான் நம்ம சொசைட்டியோட ப்ராப்ளமே. இதான் கொஞ்சம் கூட ஹியூமர் சென்ஸே கிடையாது. எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணதே பொழப்பா போச்சு. அதான் மக்களுக்கு சுகரும் பிபியும் ஏறி கிடக்கு. இத பாருமா, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி சிரிச்சு பேசி பழகணும். நீயும் அரசியலுக்கு வர போற, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? ஐயோ, ஒரு மண்ணும் தெரிஞ்சுக்க வேணா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன சாரதா அவர்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க? பெரியமா. சுமதி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியமா. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பெரியமா. நான் வரும்போது நீ வீட்டுல இருக்கிறதே இல்ல, எங்க வீட்டுக்கும் வர்றதில்ல. இப்படி எதுலயும் ஒட்டாம இருந்த எப்படிமா? அப்படியெல்லாம் இல்ல பெரியமா, ஆபீஸ் போறதுக்கும் வரதுக்குமே டைம் சரியா இருக்கு, அதான். சரி இருக்கட்டும். ஆனந்துக்கு நிச்சயதார்த்தம் பண்றதா இருக்கும், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். வேலை அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு வராம இருந்துட கூடாது. கண்டிப்பா வருவேன் பெரியமா. வரேன் பெரியமா. வரமா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா சாரதா, இத பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனந்திக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு. கார்த்திக்? ஆமா சாரதா, அவங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சு. அதனாலதான். மனசு ஒத்து போறதெல்லாம் இருக்கட்டும், அவன் மனசு மூளையெல்லாம் குழம்பி போய் மன வளர்ச்சி கொண்டு போன குழந்தை மாதிரில இருந்தா அவனை போயா? அவனுக்கு என்ன ஆனந்தி காலம் பூரா சோறு ஊட்டி விட போறாளா? இதெல்லாம் தேவையா நமக்கு? இல்லங்க, கார்த்திக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன இத கார்த்திகே சொன்னானா? மனநலமா பாதிக்கப்பட்டவங்க தெளிவா தான் பேசுவானுங்க, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவானுங்க. நீங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க. இல்லங்க, அபி டாக்டர் மகேஷ பார்த்து எல்லாத்தையும் விவரமா விசாரிச்சிருக்கா. கார்த்திக் எந்த பிரச்சனையும் இல்ல, பூர்ணமா குணமாயிட்டாருன்னு மகேஷ் சொல்லிருக்காரு. நான் பல நேரங்களில் இந்த டாக்டர் சொல்றதை நம்புறதே இல்ல, நம்பவும் முடியறது இல்ல. ஐயே கொஞ்சம் சும்மா இருங்க. நெய் நெய் நெய்னுட்டு அக்கா, நல்ல விஷயமா சொல்றீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்ல சாரதா, பாஸ்கர் இப்போ திருந்தி புது மனுஷனா வந்திருக்காரு இல்லையா? அவரையும் அபியையும் சேர்த்து வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயதார்த்தம் நடக்கிற அதே கோயில்ல அபி கழுத்துல பாஸ்கரை மறுதாளி கட்ட வைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
நல்ல யோசனையா தான் இருக்கு. என்ன பெரிய நல்ல யோசனை? இதுக்கு அபி ஒத்துக்குவாளா? முதல்ல அபிக்கு இது தெரியுமா? இல்லைங்க, இன்னும் சொல்லல. அபி இதுக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். மாட்டேன்னு தான் சொல்லுவா, எனக்கு தெரியும். ஆனா என்னால அபிய ஒத்துக்க வைக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க ரொம்ப குழப்பமா யோசிக்கிறீங்க. அபி எப்படி இதுக்கு ஒத்துக்குவா? இல்லைங்க, நான் அபிய எப்படியாவது இதுக்கு சம்மதிக்க வச்சிடுவேன். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். நீங்களும் இத பத்தி யாரும் அபிகிட்ட பேச வேண்டாம். சரிங்கக்கா. எப்பவுமே எல்லாத்தையுமே குழப்பமா பண்றது உங்க குடும்ப வழக்கமா போச்சு. போங்க. ஏங்க உங்க திருவாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசாம இருங்க. சாரதா, இந்த விஷயமா உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். நீங்க உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். நல்ல வேலை, சரோஜா தம்பிகளை ஆதிக்கிட்ட ஒப்படைக்காம போனது ரொம்ப நல்லதா போச்சு. அது இருக்கட்டும், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல, சரோஜா தம்பிகளை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல அபி. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, அதுதான் எனக்கு வருத்தமே. இது பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டீங்கன்னு எனக்கு அபார நம்பிக்கை இருந்துச்சு துல்ஸ். சாரி அபி, உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. அதுக்குள்ள போய் அவங்கள மீட்டு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான். என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்காக அந்த காட்டுல போய் இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? என்ன அபி சொல்றீங்க? வேண்டாம் வேண்டாங்க, போய் நீ கொச்சியில ரிஸ்க் எடுக்கல. புரியாம பேசாதீங்க துல்ஸ். அது சிட்டி, ஓரளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. ஆனா இது காடு. நீங்க சொன்னீங்களே ஏதோ என்ன பேரு வனராஜான்னு சொல்லி, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட உங்களை போட்டு தள்ளிருப்பான். நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லனா இது பாருங்க, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா உங்க ப்ரொடெக்ஷனுக்காக நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. எதுவுமே சொல்லாம தனியா கிளம்பிருக்கீங்க. அபி, வெளியூர் போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அபி. போனும் பண்ணல. நம்ம என்ன நினைக்கிறது சொல்லுங்க. சொல்லுங்க தோல்ஸ், தனியா போய் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி இருந்தீங்கன்னா? இல்ல அபி, என் கூட சுகானந்தன், பெருமாள், பவுன் இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆமா, இவங்களோட பாதுகாப்பு லட்சணம் என்னன்னு இங்கே தெரிஞ்சு போச்சு. ஆமா, அந்த பவுனை எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? இல்ல, வயசுல முத்தவர், அவரை காட்டுக்குள்ள கூட்டு போனா யதார்த்தமா இருக்கும், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அதனாலதான். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க துல்ஸ். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பலி கொடுத்து நான் வழக்குல ஜெயிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற அவசியமே இல்ல. அப்படி நான் நினைச்சிருந்தா எனக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? நான் உறவுகளுக்கும் நட்புக்கும் மரியாதை கொடுக்கிற யதார்த்தமான ஒரு மனுஷி, புரிஞ்சுதா? சாரி அபி, நான் நினைச்சது வேற. ஆனா அது உங்களை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறப்ப ஐம் சாரி. சரி விடுங்க. இனிமே ஏதாவது இருந்தா என்கிட்ட ப்ளீஸ் சொல்லிட்டு பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க ப்ளீஸ். சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி அபி, சாரி. ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷேர் சம்பந்தமான வழக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வருது. கண்டிப்பா நம்ம ஆபீஸ நம்ம மீட் ஆகணும் தோல்ஸ். வக்கீல் என்ன சொல்றாரு அபி? அவர் என்ன 50-50 சான்சஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அபி, நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நானும் அப்படிதான் நம்புறேன். அந்த கேஸ் சம்பந்தமா நான் உஷா கிட்ட சில விஷயங்கள் பேசணும். அபி, கேட்க மறந்துட்டேன். உஷா இப்ப எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? உஷா குழந்தையோட என் வீட்ல தான் இருந்தா. இப்போ ஒரு வாரமா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கா.
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி உஷாவோட குழந்தை இப்ப அவகிட்டயே இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. உஷா ஆதிய முழுசா எதிர்த்து இப்ப என்ன நம்பி வந்துட்டா. அவளுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஓகே துல்ஸ், நான் கிளம்புறேன். உஷா கிட்ட போய் பேசணும். சரி. வரேன். பை சாந்தி. ஓ சரி அபி. வா சரிதா. வந்துட்டீங்களா? ராஜேந்திரா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தீங்க? இல்லக்கா. சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எதுக்கு என்ன உடனே வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? அக்கா எங்க? அதானே அபி அக்கா இல்லாம எப்ப நம்ம முக்கியமான விஷயத்த பேசியிருக்கோம்? இப்ப நம்ம பேச போறது முக்கியமான விஷயம்தான். ஆனா இத அபிய வச்சுட்டு பேச முடியாது. அக்கா இல்லாம பேசணுமா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இது அபி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்ல போறத தயவு செஞ்சு எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் அபி ரொம்ப முக்கியமானவ. அபி மேல நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்கு இல்லையா? என்னம்மா பேசுற நீ? அபி அக்கா இல்லாட்டி நம்ம எல்லாரும் எப்படி இந்த நிலைமையில இருக்க முடியும்? ஆமா ஆனந்தி, நீங்க எல்லாருமே அபிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் பல விதத்துல அலைப்பாஞ்சு இப்போ ஒரு விதமா நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. ஆர்த்தியும் நீயும் உங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டீங்க. ஆனா அபி மட்டும் இன்னும் தனியாளாவே போராடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு துணையா நான் இருக்கேன். ஆனா என் காலத்துக்கு பின்னாடி அவளுக்கு யார் துணையா இருப்பாங்க? அவ வாழ்க்கை என்ன ஆகும்? இத பத்தி அவகிட்ட பேசினாலும் அவ அலட்சியப்படுத்துறா. பதிலுக்கு ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுறா. ஆனா நான் பேசாம இருந்துட முடியாது. துணை இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காவது குழந்தைங்க இருந்துச்சு, ஆனா அபிக்கு அப்படி எதுவுமே இல்ல. என்னக்கா எப்படி பேசுற? அபிக்கு என்ன வர? நாம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. நம்ம இருக்கோம்டா, ஆனா எத்தனை காலத்துக்கு? எல்லாமே மாறிடும். அவங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போற மாதிரி சூழ்நிலை உருவாயிடும். இப்போ மனோ ஒதுங்குற மாதிரி மத்தவங்களும் ஒதுங்கிட்டா? ஏங்க ஏன் அப்படி நினைக்கணும்? நான் யாரையும் குத்த சொல்லல தம்பி. காலப்போக்குல இப்படியும் நடக்கலாம் இல்லையா? இது இயற்கை தானே. அபிய கல்யாணம் பண்ண பாஸ்கர் இப்ப முழுசா மனசு மாறி அபி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் அதான் சரின்னு படுது. ஆனா அபிகிட்ட சில தேவையில்லாத பிடிவாதங்கள் இருக்கு. சின்ன வயசுல குழந்தைங்க வேண்டான்னு அடம் பிடிச்சாலும் அதோட நன்மைக்காக அத கட்டாயப்படுத்தி மருந்து கொடுக்குறோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நான் இருக்கேன். ஆர்த்தி, என் மனசுல இருக்கிற ஒரு யோசனைய இப்போ உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஆனந்தி கார்த்திக் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அதே கோயில்ல வச்சு அபி கழுத்துல பாஸ்கர மருதாளி கட்ட வைக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா என்ன சொல்ற நீ? வேற வழி இல்ல ஆர்த்தி. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்தாதான் அபி இது ஏத்துக்குவா. குழந்தைக்கு மருந்து கொடுக்கற மாதிரி அபியோட நன்மைக்காக நாம இது பண்ணிதான் ஆகணும். அம்மா, அக்கா இதுக்கு கோவமா ரியாக்ட் பண்ணா? படுவாடி. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்குமே, அவளை சமாதானப்படுத்திடலாம். அவளோட சந்தோஷமான வாழ்க்கைதான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தரும்னு அவளுக்கு புரிய வைக்கணும். இப்போ நம்ம வற்புறுத்தலுக்காக ஒத்துக்கிட்டாலும் போக போக அவளுக்கே இது நல்லதுன்னு புரியும். அபிய மட்டும் தனியா கஷ்டப்பட விட்டுட்டு நம்ம யாரும் நிம்மதியா வாழ முடியாது. நிச்சயமாமா, அபி அக்கா நல்லா இருக்கணும். அதானே நம்ம எல்லாருக்கும் வேணும். வாங்க தம்பி.
அத்தை உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக என்னை ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரும் விட அபி எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. ஏன்னா அவன் என் பொண்டாட்டி. இன்னைக்கு நான் அபி கூட சேர்ந்து வாழாம இப்படி அந்நியனா நிக்கிறேன்னா அதுக்கு சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லணும். தப்பு செய்யறது மனுஷனுக்கு ரொம்ப சகஜமான விஷயம். நானும் தப்பு செஞ்சேன். ஆனா இப்போ செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு நல்லவனா அபியோட சந்தோஷமா சேர்ந்து ஒரு நல்ல புருஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படி அது நடக்கணும்னா உங்க ஒத்துழைப்பு தேவை, தயவு செஞ்சு தேவை. அப்போதான் நான் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற முடியும். நிச்சயமா பாஸ்கர், அபி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எடுக்கிற முயற்சியில கண்டிப்பா நாங்க எல்லாரும் துணையா இருப்போம். என்ன ஆனந்தி? நிச்சயமா. ஆமா தம்பி, உங்க அம்மா இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அபியோட நான் சந்தோஷமா வாழணும் அத்தை. எங்க அம்மா பத்தி நான் கவலைப்படல. அப்படியே ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பா பேசினா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க, எனக்காக. அத்தை எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேன் வரேன். வாங்க. பாத்தீங்களா அவர்கிட்ட எவ்வளவு பெரிய மாற்றம். அபிக்காக அவங்க அம்மாவையே ஒதுக்குற அளவுக்கு அவர் மனசு மாறிட்டாரு.